திமுகவிடம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைக்காமல் இருங்க, உங்களுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், எந்த தொல்லையும் தர மாட்டோம் அப்படின்றும் மிரட்டல் இருக்கு. அவருக்கு அடுத்த நிலையே புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் சொன்னா இப்ப செங்கோட்டையன் பூசா இதுதான் சொன்னா இவங்க ஆட்சி அமைந்தா இவங்க தான் அமைச்சர்களா? சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. இந்த 2000 2011 அவளுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ எங்கள் தயவில் தான் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 13 வாரியங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் டைப் செய்து அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களிடம் கொடுத்து இதற்கு பெயரை பரிந்துரை செய்யுங்கள் என்று சொன்னார். அது யாரோ சில பேர் அதை தடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு 30 தொகுதியில் 5000 வாக்குகளை ஜெயிச்சதுக்கு நாங்கள் தான் காரணம், இப்படியெல்லாம் பதிவுகளை போட்டுவதனால பிரச்சனை தீராது. இப்படி பேசுவதனால் திமுகவின் கைக்கூலி என்று சொல்லுவார்கள். நான் பாஜக RSS கைக்கூலியாக இல்லாமல் திமுகவின் கைக்கூலியாக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன். திமுக தரப்புலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்களுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் இந்த வார்த்தை போர் எல்லாம் ஒரு வலியை ஏற்படுத்தி இருக்கு. 2004 முதலில் கூட்டணிக்கு வித்திட்டவர் கலைஞர் அவர்கள். இப்ப 2019 நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் ஸ்டாலின் அவர்கள். கூடவே 21, 24 காங்கிரசுக்கு MLAக்கள் MPக்களை எல்லாம் இந்த திமுக கூட்டணி கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன விசுவாசம் இருக்கு காங்கிரசுக்கு அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க திமுக தொண்டர்கள். அதாவது யாரால் யார் வெற்றி பெற்றோம் என்பதை இந்த கூட்டணியில் கணக்கு பார்க்க முடியாது. திமுகவினுடைய ஆதரவு காங்கிரஸுக்கு தேவை, காங்கிரசினுடைய ஆதரவு திமுகவுக்கு தேவை. இந்த கூட்டணியெல்லாம் ஒன்று சேரும்போது தான் நாம் வெற்றியை பெற முடியும். காங்கிரஸ் கட்சி தனித்து நின்றால் இந்த வெற்றியை பெற முடியாது. அதே திமுகவும் காங்கிரஸ் இல்லாமல் போட்டியிட்டால் அவர்களும் வெற்றி பெற முடியாது. இது திமுக தலைமைக்கும் தெரியும், காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியும். ஆக இந்த கூட்டணி என்பது எல்லோரும் இணைந்து ஒருமுகமாக கட்டுக்கோப்பாக ஒரு பொது எதிரி பாஜக அதிமுகவுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால்தான் வெற்றியை பெற முடியும். இதில் நீங்கள் என்னால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, உங்களால் தான் நாங்கள் ஜெயித்தேன், நீங்கள் ஒரு 30 தொகுதியில் 5000 வாக்குகளை ஜெயிச்சதுக்கு நாங்கள் தான் காரணம், இப்படியெல்லாம் பதிவுகளை போட்டுவதனால பிரச்சனை தீராது. ஆக திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, காங்கிரஸுக்கு திமுக தேவை, விடுதலை சிறுத்தைகள் தேவை, கம்யூனிஸ்டுகள் தேவை, மதசார்பற்ற கட்சிகள் அனைத்தும் தேவை. எல்லாம் ஓரணியில் நின்று வகுப்புவாத பாஜக அதிமுகவுக்கு எதிராக, கொள்கை இல்லாத தாவேக்காவுக்கு எதிராக நாம் களம் கண்டாக வேண்டும். ஒரு கொள்கையே இல்லாமல் ஒரு கட்சி அவர் நடத்திக்கிட்டு இருக்கார் தாவேக்கா. அவருக்கு என்ன கொள்கைன்னு எனக்கு தெரியல. திமுக எதிர்ப்பு மட்டுமே ஒரு கொள்கையாக இருக்க முடியாது. தேசிய நலனில் அவருக்கு அக்கறை இருக்கா? வகுப்புவாத மோடியை எதிர்த்து அவர் ஏதாவது கருத்து கூறுகிறாரா? கரூர் சம்பவத்துக்கு பிறகு பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கூறாதவரோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நான் உறுதியாக சொல்லுகிறேன், 50 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியில் நான் இருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் உள்ளும் புறமும் அறிந்தவன் என்ற முறையில் தாவேக்காவோட கூட்டணி சேர்வதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனா நீங்க இப்படிலாம் பேசுறத பார்த்து இந்த காணொலியை பாக்குறப்ப சில பேர் சொல்லலாம், காங்கிரஸ்ல இவர் உண்மையான காங்கிரஸ் தொண்டனா, திமுக உடைய தொண்டனாக பேசுகிறார். ஏன்னா இப்ப அப்படிதான் பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த மாதிரி பேசுறவங்களை எல்லாம் காங்கிரஸ் தொண்டர்களா அப்படின்னு கேட்கிற நிலைமையில இன்னும் கூடுதலாக சொல்லுகிறேன். இப்படி பேசுவதனால் திமுகவின் கைக்கூலி என்று சொல்லுவார்கள். நான் பாஜக RSS கைக்கூலியாக இல்லாமல் திமுகவின் கைக்கூலியாக இருப்பதில் நான் பெருமை அடைகிறேன். அப்ப எவ்வளவு RSS பாஜக கைக்கூலிகள் காங்கிரஸ்குள்ள ஊடுருவி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கூட்டணியில் ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்தையை கையெழுத்திட்ட மறுநாள் அந்த புல்லுரிவுகள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அது நீங்க சொல்றீங்க, தலைமை வச்சுக்கிட்டே இருக்குது. இல்ல, அது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சந்தேகம் தலைமை மேல வருது. இல்ல அந்த ஒப்பந்தம் ஏற்படணும். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு முடிவுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே அந்த கூட்டணி எதிர்ப்பவர்கள் ஒன்று அவர்களாக வெளியேறி விடுவார்கள் அல்லது வெளியேற்றப்படுவார்கள். காங்கிரஸ் இல்லாத பாரதம்
அதை தான் வந்து இலக்கா வந்து மோடி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பாஜகவை வலுவாக எதிர்க்கக்கூடியது இங்க திமுக. ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார். கூட வந்து காங்கிரஸ் கட்சியை கழட்டி விட்டுடுங்கன்னு எத்தனை முறை பாஜக சொன்னா கூட தொடர்ச்சியா கை கொடுத்து திமுக கூட்டிட்டு தான் வந்திருக்கு. அப்ப எவ்வளவு வந்து இது முக்கியம். இன்னைக்கு பாஜக வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸை அழிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுது. ஒன்று, திமுகவிடம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைக்காமல் இருங்க, உங்களுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், எந்த தொல்லையும் தரமாட்டோம், அமலாக்கத்துறை வருமானத்துறையின் மூலம் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அது மாதிரி பாஜக ஒரு பேசுவதாக நான் கேள்விப்பட்டேன். அதே போல தாவேகா, நீங்கள் வந்து திமுகவை கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்யுங்கள், ஆனால் காங்கிரஸ் கட்சி கூட நீங்கள் சேரக்கூடாது, சேர்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்தில் எஃப்ஐஆர் உங்கள் மேலே போட்டுடுவோம் அப்படின்றும் மிரட்டல் இருக்கு. அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. ஜனநாயகன் என்ற படத்தை வந்து தணிக்கைத்துறை வந்து தடை செய்து வைத்திருக்கிறது. அதை எதிர்த்து கூட 250 கோடி நஷ்டம் வருதுன்னு சொல்றவரு பாதிக்கப்பட்டவர் கருத்து சொல்ல மாட்டாரு. அப்படியே இருக்கிற நிலையில அவரை அச்சுறுத்துகிறார்கள். ஆக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு. இந்த நிலைமையில திமுக துணிச்சலாக, நான் இன்னைக்கு சொல்றேன், காங்கிரஸோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியோட திமுக தலைவர் ஸ்டாலின் மிகவும் விரும்புகிறார். இந்த கூட்டணி தமிழ்நாடு நலன் சார்ந்து அமைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அவர் இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார். என்னை பொறுத்தவரை நாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு காமராஜ் சகாப்தம் என்கிற நூலை எழுதியவன் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் கட்சியில் ஒரு தலைவர், அந்த தலைவர் கடுமையாக உழைத்து கொள்கை சார்ந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டு, அதன் மூலம் காங்கிரஸ் கட்சி வலிமை பெற்று காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து 25-30% வாக்கு வங்கியை பெற்று 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி கடுமையாக உழைக்குமே. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு நல்ல கொள்கைகள் இருக்குது. அதை மக்களிடம் சொல்லி மக்கள் ஆதரவை திரட்டுகிற ஒரு தலைவர் உருவானால், அவர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த என்னை போன்றவர்கள் உழைத்தால், லட்சக்கணக்கான காங்கிரஸ் ஊழியர்களும் உழைத்தால், காங்கிரஸ் கட்சியினுடைய கனவு இருக்கு பாருங்க, காமராஜர் ஆட்சி, அந்த கனவு மெய்ப்படும். அதுதான் வாய்ப்பு. நம்ம தலைமையில் ஆட்சி வரணுமே தவிர திமுக தலைமையில் போய் ஆட்சியில் பங்கு கேட்டால் அவர்கள் தர மறுக்கிறார்கள். தர மறுத்தால் இன்னொரு ஆப்ஷன், நீங்கள் வந்து உங்கள் கட்சியை வலிமைப்படுத்தணும். ஏன் இன்னும் அந்த மாதிரி தலைவர் உருவாகலன்னு நினைக்கிறீங்க? இப்போ அதுக்கான உருவாகணும் காலம். அதுக்கு ஒரு லீடர்ஷிப்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு லீடர் வரணும். அந்த மாதிரி லீடர் இன்ன வரைக்கும் வரல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு கூட்டணிக்குள்ள இருக்கிறப்ப அது லீடர்ஷிப் வராது. அவருக்கு வந்து அகில இந்திய தலைமை சுதந்திரம் கொடுக்கணும். அவர் வந்து திமுக எல்லா கட்சிகளையும் விமர்சனம் செய்கிற ஒரு தலைவர், கடுமையாக ஊடகங்களில் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர், எந்த கேள்வி கேட்டாலும் ஷார்ப்பாக பதில் சொல்லணும், ஊடகத்தினுடைய அவர்களை ஈர்க்க வேண்டும். அவர் வந்து இப்போ பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறார்கள் என்றால் 40 கேமரா வரணும். அப்படிப்பட்ட ஒரு லீடர் வந்தால் ஒரு 6 மாதத்தில் இன்னைக்கு இருக்கிற ஊடக வெளிச்சத்தில் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை வளர்க்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி பொட்டன்ஷியல் லீடர்ஷிப் காங்கிரஸ் கட்சியில் உருவாகணும். இதே அடுத்த கட்டமாக அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு துணை சபாநாயகர் பதவி, வாரியம் கேட்கறது. எனக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு முன்ன இந்த 2000 2011 அவளுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ எங்கள் தயவில் தான் இருந்தாங்க. 2006 11 வரைக்கும் 95 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. நாங்கள் 34 பேர் இருந்தோம். எங்கள் ஆதரவு நாங்கள் கொடுத்தோம். அப்போ வந்து பாமக வச்சு மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் நலன் சார்ந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னு சோனியா காந்தி பெருந்தன்மையோடு அது வலியுறுத்தலை. பெரிய அளவில் அவர் வலியுறுத்தி கேட்டிருந்தால் அதை வாங்கியிருக்கலாம். சோனியா காந்தி பெருந்தன்மையாக அவர் வந்து கலைஞரை வந்து ஆட்சியில் பங்கு கேட்டு அவரை சிரமப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 13 வாரியங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் டைப் செய்து அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களிடம் கொடுத்து இதற்கு பெயரை பரிந்துரை செய்யுங்கள் என்று சொன்னார். தலைவர் கிருஷ்ணசாமி அந்த சில பெயர்கள் எல்லாம் பரிந்துரை செய்தார்.
அந்த பரிந்துரை செய்யப்பட்டு என் பெயரையும் சேர்த்து பரிந்துரை செய்தார். ஓ. கடைசியில அந்த பரிந்துரை ஏன் நிறைவேற்றப்படவில்லை என்று மறைந்த சுதர்சனம் அவர்களுக்குத்தான் உண்மை தெரியும். அவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அதனால உண்மை என்னன்றது எனக்கும் தெரியாது. அதை எதுவும் நீங்க கேட்டீங்களா அவர் சுதர்சனம் அவர்கள்ட்ட? இல்லை அது நடக்கலைன்றது நான் சொல்ல முடியாது. ஆனால் நடக்கலை, அவ்வளோதான். அது யாரோ சில பேர் அதை தடுத்துட்டாங்க. ஆனா சார், இப்ப எப்பவுமே தமிழக காங்கிரஸ்ல இந்த உள்குத்து அதிகமா இருக்குதோ, அதனாலேயே அது வளர்ச்சியும் அடையாம இருக்குதோ. 13 பேர் லிஸ்ட்ல இவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கொடுத்தப்பா இன்னைக்கு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் சுதர்சனம். அவர் முதலமைச்சரோட தொடர்பில் இருந்தார். ஏதோ ஒரு காரணத்தினால் நிறைவேறவில்லை. அதுக்குள்ள நான் விரிவாக செல்ல விரும்பவில்லை. ஏன்னா அவர் மறைந்து விட்ட ஒரு தலைவர். அதோட அந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம். சரி சார், ஒரு முரண்பாடோட போகுது. டெல்லி தலைமையும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை அப்படின்னு சொன்னா, 2016 ஜெயலலிதா அவர்கள் எப்படி தனித்து நின்று போட்டியிட்டாங்களோ அதே மாதிரி திமுகவும் இருக்கிற அந்த கூட்டணியோட போட்டியிடுறதுக்கு முடிவு பண்ணுனா என்ன செய்யும் காங்கிரஸ்? அப்படி ஒரு நிலைமை ஏற்படாது. ஏன்னா அந்த பிரச்சனை என்பது ஒரு சில இடங்களை பொறுத்து தான். 25லேருந்து 30, 35 அப்படின்னு தெரியல, ஒரு 40, ஏதோ 5, 10 எவ்வளோ, இதுதான் பிரச்சனை. இப்போ அது தலைவர் ராகுல் காந்தியும் ஸ்டாலின் அவர்களும் பேசி நடுவில் கனிமொழி இருக்காங்க, பேசி ஒரு முடிவுக்கு வரும். அதனால கூட்டணி பிளவுபடாது. இல்ல, அங்கேயும் ஒரு ஈகோ இருக்குதான். என்ன ஈகோ இல்ல, ஸ்டாலின் அவர்களும் நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் 1 to 1 இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. குழு அமைக்காம ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் ஒரு போன் கால் போதுமே. அப்படி பேச முடியாது. இது ராகுல் காந்தி இந்த மாதிரி விஷயங்களை தலைவர் ராகுல் காந்தி மாநில அமைப்பு ஒன்று இருக்கு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கு, ஐவர் குழு இருக்கு. இந்த இடத்துல இதை நான் கேட்கிறேன் சார். இப்ப இந்த எண்ணம் 2029 அடுத்து நாடாளுமன்ற தேர்தல், ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக நீங்க முன்னிறுத்துவீங்க. அப்ப திமுகவுடைய இந்த எம்பிக்கள் இந்த சப்போர்ட் தேவைப்படும். அதே மாதிரி இப்பவும் நீங்க சொல்ற மாதிரி நாடாளுமன்றத்துல பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வலிமையான எதிர்க்கட்சி இங்க திமுக கூட்டணி தான். இந்த எம்பிக்கள் தேவை. இந்த மாதிரி சூழ்நிலையில இதை எப்படி அடுத்து விஜயுடன் நாங்க போறோம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இத பேசுறாங்க? விஜய் கூட போறோம்னு யாரும் இல்ல. இந்த முரண்பட்ட கருத்துக்கள் வர்றதுக்கு என்ன ஆதாரம்னு கேக்குறேன். காங்கிரஸ் கட்சியில தேர்தலில் நின்று போட்டியிட விரும்புகிற வாய்ப்புக்கு எதிர்பார்த்திருக்கிற அத்தனை பேரும் திமுக கூட்டணி விரும்புகிறார்கள். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லாதவர்கள், வாய்ப்பு இல்லாத அவங்க என்ன நினைக்கிறாங்க, தாவேகாவோட சேரணும்னு நினைக்கிறாங்க. வெற்றி பெறணும்னா திமுக கூட்டணி தான் வேணும். தாவேகா கூட நின்னா 234 இடத்துல நாம் இப்போ வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது. தாவேகா கூட சேர்ந்தா ஆனால் 234 இடத்துல நிற்கலாம். தாவேகா எலெக்ஷனில் நின்று தோக்கிறதுக்காக ஒரு கட்சி நடத்துகிறார். இது வரைக்கும் நான் கேட்குறேன், இவ்வளோ பெரிய பலம் இருக்குது அது இருக்குன்னு பிரவீன் சக்கரவர்த்தி 18% வாக்கு வங்கின்னு ஏங்க, தாவேக்காக எவ்வளோ வாக்கு இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு. இவர் யார் இது சொல்கிறதுக்கு? சரி, அவருக்கு இருக்குல்ல. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியாவது தாவேக்காவோட கூட்டணி வச்சிருக்கா? ஒரு அரசியல் கட்சி ஏன் வைக்கல? வெற்றி வாய்ப்பு கிடையாது. கூட்டம் வரும், ரசிகர்கள் வருகிறார்கள். நீங்கள் அவருக்கு அடுத்த நிலையே புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் சொன்னால், இப்போ செங்கோட்டையன் பூசா இதுதான் சொன்னால் இவங்க ஆட்சி அமைந்தால் இவங்க தான் அமைச்சர்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஏளனம் செய்வார்கள். அவர்கள் வெற்றி வாய்ப்புக்கான அறிகுறியே தாவேக்கால கிடையாது. ஆனால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அவர் போனார்னா ஒரு 30,000 பேர் வருவாங்க, ரசிகர்கள் கூடுவார்கள், கலைவார்கள். ஆனால் தேர்தல் களத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய வலிமையை காட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக கிடையாது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் வேறு, இவர் விஜயகாந்த் வேறு, ஜெயலலிதா வேறு, தாவேக்கா விஜய் வேறு. விஜய் அரசியலுக்கு தன்னை அவர் யாரோடையும் சந்திக்க மாட்டார், யாரையும் பார்க்க மாட்டார், பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். இப்படின்றவரை தமிழ்நாட்டில் உரிய பாடத்தை இந்த தேர்தலில் அவருக்கு புகட்டப்படும். நிறைவாக சார், கிரீஷ் சோடங்கர் அவர்கள் கூட சொன்னார், புதிய அரசியல் கட்சி கிட்ட கூட அழைப்பு வந்தது அப்படின்னு சொன்னார். அப்ப விஜய காரணம் காட்டி திமுகவிடம் அதிக சீட்டுகள் வாங்குவதற்காக பேரம் பேசுறதுக்கான முயற்சி ஆயுது அப்படிங்கிற விமர்சனம் வருது. அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு பலமில்லை என்று சொல்லுகிறார்கள்.
ஆனால் எங்களோடு சேருவதற்கு சில கட்சிகள் தயாராக இருக்கிறதுன்னு சொல்கிறதே காங்கிரஸ் கட்சியின் வலிமையை உறுதிப்படுத்துறதுக்கு தான் சொன்னாரே தவிர அது வேறு அர்த்தம் கிடையாது. சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். குழு அமைத்ததும் என்ன முடிவு எடுக்க போகிறது என்பதை. வாழ்த்துக்கள் சார், நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. இதுவரை மூத்த அரசியல் தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர், தேசிய முரசு இதழின் ஆசிரியர் திரு கோபண்ணா அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.